எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த பக்கம் திருப்பி வைங்க. இவ்வளவு மெதுவா பண்ணா எப்படி? இன்னைக்கே ஸ்டாக் டெலிவரி பண்ணும்ல, சீக்கிரம் பண்ணுங்க. டம்மி ஓனர் இஸ் கம்மிங். டேய் கிண்டல் பண்ணாத. சரி, தம்பி ஓனர் இஸ் கம்மிங். ஓகேவா? சரி சரி, சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக பண்ணிடுவேல்ல? பிரமாதமா பண்ணிடலாம்ப்பா. அவன் கிட்ட வரான், கரெக்டாக நடி. ஏப்பா தமிழ், என்னப்பா இன்னைக்கு திடீர்னு பசிக்குது? வயிறு கவாங்கவா இந்த? டேய் லஞ்சுக்கு டைம் இருக்குடா, ஏன் அவசரப்படுற? ஏப்பா நம்ம கேண்டீன் மேனேஜர் மாதிரி பேசுற? அந்த ஆள் தான் எப்போ பண்ணாலும் இதே பாட்டை பாட்டுன்னு இருப்பான். ஆமா, உனக்கு தான் வீட்டு சாப்பாடாச்சே, இன்னும் வரல? வரும். அந்த சாப்பாடு நீயே சாப்பிடு. அதுக்கு நான் அந்த கேண்டீன் சாப்பாடே சாப்பிட்டுருவேன். என்னப்பா சொல்ற? ஆமா, இப்படிதான் நேற்று வம்படியா உட்கார வச்சு சாப்பிட வச்சேன். வாயிலே வைக்க முடியல. என்னமோ நாய் கடிச்சவனுக்கு வச்ச பத்தி சோறு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. உப்பு இல்லை, உரப்பு இல்லை, எதுவுமே இல்லை. எப்படிதான் நீங்களா சாப்பிட்றியோ? சாப்பாடு படிக்கூடாது நம்ம சொல்லியிருக்காங்களே. அதுக்காக இந்த பத்தி சோறா சாப்பிட முடியாதுப்பா. ஆமா, நம்ம வீட்டுல தான் சாப்பாடு பிரமாதமா இருக்குமே, என்னாச்சு? இல்ல இப்பெல்லாம் வசுந்தரா தானே சமைக்கிறா. நினைச்சேன்ப்பா, அதனால தான் வாயிலே வைக்க முடியல. சும்மா லூஸ் மாதிரி பேசாதடா. பாவண்டா வசுந்தரா, அவ சமையக்கட்டு பக்கமே போனது கிடையாது. அவ சமைக்கிறதே பெரிய விஷயம், இதுல ஒரு நாக்குக்கு ருசி கேக்குதா? புத்திக்கு தெரியுதுப்பா, ஆனா நாக்கு கேக்குதே. நல்லா வஞ்சனை இல்லாம கேட்டு வாங்கி சாப்பிட்ட நாக்காச்சே, டேஸ்டா தானே கேட்கும். அது சரி. ஆமா, சரஸ்வதி தான் பிரமாதமா சமைப்பாங்களே, அவங்களுக்கு என்னாச்சு? எங்கடா அம்மா தான் அவளை சமையக்கட்டு பக்கம் போட மாட்டாங்களே. சோ சேட். அடப்பாவுமே. ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இது சந்தோஷமா? எப்படி எப்படி? ஆமாண்டா, சரஸ்வதி இத்தனை வருஷமா அவ பிறந்த வீட்டுல கஷ்டப்பட்டு இருக்கால, இப்போ சந்தோஷமா ஜாலியா தானே இருக்கா. காலைல எந்திரிச்சதும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டானா டான்னு டிஃபன் ரூமுக்கு வந்துடும். ஆனா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு எனக்கு அவ ஃபோன் பண்ணுவான்னு வச்சுக்கோயேன், மத்தியானம் ஆயிடும், லஞ்ச் ரூமுக்கு வந்துடும். கேட்கறதுக்கே சூப்பரா இருக்கியாப்பா. அதுக்கப்புறமா ரிலாக்ஸ்டா காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவா, அதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடும். பிரமாதம் பிரமாதம். ஆனா வசுந்தரா பாவண்டா, வீட்டை பெருக்கணும், துணி துவைக்கணும், சமைக்கணும், பாத்திரம் கழுவணும். இத்தனையுமா? அட என்னப்பா இது, நீ சொல்றத பார்த்தா வசுந்தரா படுற கஷ்டத்தை நினைச்சா ரொம்ப கொடுமையான இருக்கு. அந்த பொண்ணு பாவண்டா, அம்மா எங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா உண்மையிலே தண்டனை அனுபவிக்கிறது அந்த வசுந்தரா தான்டா. அட நீ சொல்றத பார்த்தா சரஸ்வதி என்னமோ அட்டனை கால் போட்டு சொகுசா வாழ்ற மாதிரியும், வசு பாவப்பட்ட ஜென்மமா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரில இருக்கு. என்னடா பண்றது, அவங்களுக்கு தலையில எழுதுறது அப்படி. எப்படியோ சரஸ்வதி ஜாலியா வாழணும்னு அவ தலையில எழுதிருக்கு, விடு. கண்ணு வைக்காதரா, அம்மாவுக்கு தெரிஞ்சா சரஸ்வதி மட்டும் ஜாலியா உட்காந்து இருக்காளேன்னு வேலை ஏதாவது குடுத்துற போறாங்க. நீ ஏப்பா கவலைப்படுற? அந்த வீட்டுல தான் மாங்குன்னு வேலை செய்யறதுக்கு வசுன்ற ஒரு பாவப்பட்ட ஜீவன் இருக்க. ஆமாண்டா, பாவம் பணக்கார வீட்டுல பிறந்த பொண்ணு, அவ போய் இந்த மாதிரி வீட்டு வேலை செய்யணும்னு நினைச்சாதான். ஏப்பா அதுக்கு நம்ம என்னப்பா பண்ண முடியும்? சரஸ்வதி தலையில நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு எழுதிருக்கு, வசுந்தரா தலையில எல்லா வேலையும் செய்யணும்னு எழுதிருக்கு. நாம ஒண்ணும் பண்ண முடியாது, வா வேலையை பார்ப்போம். அவ்வளவுதான், கிளம்பிட்டாப்பா. டேய், என் தம்பி ஒரு மண்டை சூடுக்கார, லேசா உசுப்பேத்தினா போதும்னு நினைச்சேன், ஆனா இங்க பத்திக்கிட்டு எரியுதே. தம்பி சார் போற வேகத்தை பார்த்தா நேரா அம்மா முன்னாடி போய் தான் நிப்பாரு போலயே. அவன் நேரா அம்மா கிட்ட தான் போய் எல்லாத்தையும் பேச போறான். ஏப்பா அதான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல, வா வேலைக்கு போவோம். டேய், நம்ம பிளானோட முக்கியமான விஷயத்தை மறந்துட்டியாடா? சரஸ்வதிக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லணும்ல. அட ஆமா இல்ல, சரிப்பா நீ உடனே பேசு. சொல்லுங்க. ஹலோ மயில், நம்ம போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா, நாங்க உஸ்பேத்தி விட்டதுல கார்த்திக் டென்ஷன் ஆகி கிளம்பிட்டான், நேராக தான் வந்துட்டு இருக்கிறான். சூப்பருங்க. அவசரப்படாதமா, அங்கதான் ட்விஸ்டே இருக்குது. திடீர்னு வசுந்தரா சொதப்பிட்டானா? என்ன சொல்றீங்க? ஆமா, அவன் வந்து கேக்குறப்போ எனக்கு இந்த வீட்டு வேலை செய்யறது கஷ்டமே இல்ல, சந்தோஷமா தான் இருக்குன்னு வசுந்தரா சொல்லிட்டானா? அப்புறமா எல்லாமே சொதப்பலாயிடாது. ஐயோ என்னங்க? என்ன பண்ற? வசுந்தரா கிட்ட போய் போனை கொடு, நான் அவகிட்ட பேசுறேன். இருங்க, அத்தைக்கும் மாமாக்கும் தெரியாம போய் கொடுக்குறேன். வசு, இங்க வா.
வசு, நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, என்னால உனக்கு எந்த உதவியுமே செய்ய முடியல. என்னங்க நீங்க எப்ப பாரு இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். தமிழ் லைன்ல இருக்காரு, பேச. சொல்லுங்க மாமா. ஹலோ வசுந்தரா, கம்பெனில நானும் நமச்சு ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை கேட்டு கார்த்திக் பயங்கரமா டென்ஷன் ஆகி நேரா வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஐயோ, என்னாச்சு மாமா? அது ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் எல்லா வேலையும் வசுந்தரா தான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. சரஸ்வதி பாட்டுக்கு ஜாலியா இருக்காளேன்னு சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன் மாமா அப்படி சொன்னீங்க? அதனால தானே உன் புருஷங்க கிளம்பி வந்துட்டு இருக்கான். வந்து அம்மா கிட்ட எதுக்கு வசுந்தரா மட்டும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா, சரஸ்வதி எந்த வேலையுமே பார்க்க மாட்டாளேன்னு கேட்பான். ஏன்னா நீ கஷ்டப்படுறத அவளால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இதுல என்ன மாமா இருக்கு? கஷ்டப்பட்டாலும் நம்ம வீட்டு வேலையை நாம தானே செய்யணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. ஐயோ, தயவு செஞ்சு அது மாதிரிலாம் எதுவும் சொல்லிடாதம்மா. என்ன மாமா? ஏமா இன்னும் விருப்பப்பட்ட எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க? இல்லதான், இருந்தாலும் இது பாருமா, கார்த்திக் வந்து இந்த மாதிரி அம்மா கிட்ட சொன்னதும் நீ என்ன சொல்றனா, ஆமா அத்தை என்னால இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடியாது, சரஸ்வதி எல்லா வேலையும் செய்ய சொல்லுங்கன்னு சொல்லணும். மாமா எப்படி மாமா ஆண்டி முன்னாடி? வேற வழி இல்லம்மா, நீ சொல்லிதான் ஆகணும். மாமா இந்த வேலையெல்லாம் எனக்கு சுத்தமா பழக்கம் இல்ல, செய்யவும் முடியலதான். இருந்தாலும் நான் ஆண்டி கிட்ட போய் நீ தான் நல்லா போல்டா பேசுவியம்மா. இது நீங்க ரெண்டு பேருக்கு செய்ய போற பெரிய உதவிமா. நீ இப்படி சொன்னா மட்டும்தான் அம்மா சரஸ்வதி சமையல் கட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. உன் மூலமா சரஸ்வதிக்கு ஒரு நல்லது நடக்கும்ல. அது மட்டும் இல்ல, இன்னும் பொய்யா சொல்ல போற? உன்னால முடியலன்னு சொல்ல போற, அவ்வளவுதான். சரஸ்வதிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? கார்த்தி வரட்டும், நான் பாத்துக்கிறேன் மாமா. ரொம்ப தேங்க்ஸ் வசுந்தரா. என்ன மாமா இதுக்கெல்லாம் போய்? இருங்க, நான் சரஸ்வதி கிட்ட கொடுக்குறேன். சொல்லுங்க. நான் வசுந்தரா கிட்ட என்னென்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், அவ கேட்டுப்பா. சரிங்க. இந்த பாரு, இந்த தடவை நம்ம பிளான் பண்ணது மிஸ் ஆகவே கூடாது. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். பாய். எஸ். ரொம்ப தேங்க்ஸ் வசு. என்ன சரஸ்வதி நீங்க? உங்க ரெண்டு பேரோட நல்லதுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். அபி 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 நில்லு. அண்ணா சீக்கிரம் ஆட்டோ எடுங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. போறேம்மா, போறேன். அண்ணா கொஞ்சம் சந்திர போங்க, அந்த சந்திர போங்க சீக்கிரம். மிஷின் எல்லாத்தையும் கிரீஸ் போட சொல்றா. ரொம்ப சவுண்ட் வருது.
அடடா ஐபிஎல் மேட்ச்ல டாஸ் போட வந்த 2 டீம் கேப்டன் மாதிரி நிக்கிறீங்களே. ஆமா மேடம், எதுக்கு திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? ஏன் மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், வரக்கூடாதா? உங்க மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அந்த ரைட்ஸுமே இல்லை. இது உங்க சம்மந்தியோட கம்பெனி. நீங்க உங்க மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு வரலாம். ஆனா சம்மந்தமே இல்லாம திடீர்னு வந்திருக்கிறீங்களே, அதான். ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். சரி, அப்படியே மாப்பிள்ளைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு காரணம் சொல்லணுமா? உங்க மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு நீங்க காரணம்லாம் சொல்ல தேவையில்லை. ஆனா நீங்க வந்த நேரம் தான் சரியில்லைன்னு சொல்றேன். ஏன்? ஆமா, ராகு காலமும் யமகண்டமும் கலந்த ஒரு கொடூரமான நேரம். நீங்க அவரை பார்க்க கூடாது. அவரை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாருன்னு இல்ல மேடம், ஆனா இப்போ நீங்க அவரை பார்க்க முடியாது. ஏன்? ஏன்னா அவர் தான் இங்க இல்லையே. அவனே மேடம் முறைக்கிறீங்க? அவன் உண்மையை தானே சொல்றான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க மாப்பிள்ளை அப்படியே கோவப்பட்டு கிளம்பி போனாரு. ஏன், என்னாச்சு? நமிச்சி மேடம் கேக்குறாங்க, உண்மையை சொல்லிடலாமா? ஆனா சொல்லிடுப்பா, அப்படி சொன்னாதான் உங்களுக்கு டென்ஷன் ஆகும். அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை மேடம், உண்மையை சொன்னேன். அதுக்கு அவன் பொசுக்குன்னு கோவப்பட்டு வேகமாக கார் எடுத்துட்டு கிளம்பிட்டானே. எங்க அம்மா என்னடானா சரஸ்வதி வீட்டில் ஜாலியாக இருக்க விட்டுட்டு, பாவம் நீங்க சீராட்டி பாராட்டி வளர்த்த பொண்ணை இஷ்டத்துக்கு வேலை வாங்குறாங்க. என் பொண்டாட்டி சொகுசா இருக்கா, பாவம் வசுந்தரா தலையில எல்லா வீட்டு வேலையும் கட்டி இப்படி பண்ணிட்டாங்களேன்னு உண்மையை சொன்னேன். அதுக்கு அவன் கோவப்பட்டு போயிட்டான். நீங்களே சொல்லுங்க மேடம், நான் சொன்னது உண்மைதானே? உண்மை சுடுன்னு சொல்லுவாங்க. என் தம்பிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சுட்டுருச்சு போல இருக்கு, அதான் படக்குன்னு கோவப்பட்டு கிளம்பிட்டான். இந்நேரம் எங்க அம்மா கிட்ட போய் நியாயம் கேட்டிருப்பான். கேட்கணும், அப்பதானே நாங்க நினைச்சது நடக்கும். சரி, நாங்க நினைச்சது நடந்துருச்சு. இதை ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடலாம் தான் வெளியில கிளம்பிட்டு இருந்தோம். பார்த்தா நீ வந்துட்டீங்க. தமிழே, மேடமே நம்ம கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு வாலண்டியர் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? ஜாங்கிரியா, குலோப் ஜாமுனா? ஐயோ, மாப்பிள்ளை போய் வீட்டில் எதுவும் கேட்க கூடாதே. நான் மேடம் மைண்ட் எல்லாம் வேற எங்கேயோ போயிருக்கு போல இருக்கு. என் பொண்டாட்டி உங்ககிட்ட போட்ட சவாலை ஜெயிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஆனா பாருங்க, சொன்ன டயத்துக்கு முன்னாடியே கில்லி மாதிரி ஜெயிக்க போறா. அட, இதுக்கு மேல ஜெயிக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு அவ்வளவுதான், நாங்க ஜெயிச்சாச்சு. நாங்க அதை கொண்டாட போறோம். நீங்க கிளம்புறீங்களா? நன்றி, வணக்கம். ஆதி, வா. சொல்லுப்பா கார்த்தி. அப்பா, அம்மா பக்கத்துல இருக்காங்கப்பா. என்னப்பா, ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அம்மா பக்கத்துல இருந்தாங்களா, உடனே ஃபோன் கொடுங்கப்பா. சரி, கொடுக்குறேன். அம்மா, கார்த்தி லைன்ல இருக்கான். ஹலோ, அம்மா, நம்ம அபியோட அக்கா எந்த ஊருன்னு சொன்னாங்க? இங்க பக்கத்துல திண்டிவனம்னு சொன்னாங்கப்பா. ஏன்? இது அவங்க அக்கா உயிருக்கு ஆபத்து, அவங்க இல்லை நான் இல்லைன்னு அப்படி இப்படின்னு சொல்லி அழுதா இல்லம்மா? ஆமாண்டா, பாவண்டா அவ. அம்மா, அத்தனையும் ஃப்ராடுமா, டிராமா. ஆமாமா, அவ எந்த ஊருக்கு போகலமா, இங்கதான் இருக்கா. என்ன கார்த்தி சொல்ற? அபி சென்னையில இருக்காளா? ஆமாமா, அந்த வேலை நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது இங்க வலசரவாக்கத்துல பார்த்தமா. பார்த்ததும் அவளை கூப்பிடுறேன், என்னை பார்த்து பார்க்காத மாதிரி கண்டுக்காம ஓடுறாமா. என்னங்க, கார்த்தி அபிய வலசர பக்கத்துல பார்த்தானா, பார்த்துட்டு அவளை கூப்பிட்டானா, அவ பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிட்டாளாம். அது எப்படிமா? அவ எப்படி வலசராவத்துல இருப்பா? அப்படியே இருந்தாலும் இவன் கூப்பிட்டு அவ ஏன் பார்க்காம போறா? அதானே. அப்படிலாம் இருக்காதுமா. கார்த்தி, அதான் எனக்கே சந்தேகமா இருக்குமா. அக்காக்கு ஹார்ட் அட்டாக் பணம் வாங்கிட்டு போனவ எதுக்கு இங்க இருக்கணும்? மாப்பிள்ளை யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு? டேய், அபி அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லடா.
அவளை போய் சந்தேகப்படலாமா? இந்த பாரு, அது வேற யாராவது இருக்கும். அம்மா, அப்ப அபி மேல இருக்கிற நம்பிக்கை ஏன் மேல இல்லையாமா? ஏய், என்னப்பா என்ன இப்படிலாம் பேசுற? மா, உங்களுக்கு நம்பிக்கை வரணும், அவ்வளவுதானே? நான் இப்பவே அபிய கையும் கழுவாம பிடிச்சி உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிறேன். அப்போ நம்புவீங்களா? நான் போன வைக்கிறேன். என்னம்மா, என்ன யோசிக்கிற? இல்லைங்க, இதுல ஏதோ தப்பு இருக்கு, கண்டுபிடிக்கணும். ஆட என்னம்மா நீ? அதான் கார்த்தி அவளை கண்டுபிடிச்சி கையும் கழுவமா கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான்ல, அப்ப பார்த்து போ. சொல்லு சரஸ்வதி. பாட்டி நீ அப்படியே லைன்ல இரு, நான் நமச்சி அண்ணியும் கான்ஃபரன்ஸ் போடுறேன். சொல்லுமா. அண்ணே, பாட்டியும் லைன்ல தான் இருக்காங்க, கான்ஃபரன்ஸ் கால்ல போட்டிருக்கேன். என்னம்மா, என்னாச்சு? கார்த்தி அபிய ரோட்ல பாத்திருக்காரு. ஐயோ, இப்பதான் அத்தை மாமாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னாரு. என்னமா சொல்ற? அபி அவன் எப்படி பார்த்தான்? பாட்டி, அபி மின்னல் வீட்ல தானே இருக்கா? ஆமா, நான் வீட்ல இருந்தா சொன்னேன். பக்கத்துல போய் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா. வேணாண்டி, ஏதாவது பிரச்சனை வரும்னு சொன்னேன், அவ கேட்கல போல இருக்கு. ஐயோ, என்ன பாட்டி இது இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இப்ப என்ன பண்றது? அபிய எப்படியாவது கையும் களவுமா பிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு கார்த்தி சொல்லிருக்காரு. அப்படி மட்டும் ஏதாவது ஆச்சு, அவ்வளவுதான், மொத்தமா போச்சு, வீடே ரெண்டாயிடும். அண்ணே, நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அபி கார்த்தி கையில மாட்ட கூடாது, ஏதாவது பண்ணுங்கண்ணே. அம்மா, நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். நீ போன வை. ஐயோ, நீ குறுக்கால வந்து வண்டியை மறிக்கிற? யோ, உன்னதான் கேக்குறேன், நீ பாட்டுல போயிட்டே இருக்க. கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் சொல்ல மாட்டேங்கிற. இருங்க இருங்க, நீங்க கோதையம்மா பையன் தானே? ஆமாங்க. நான் மின்னலோட அம்மா. உங்க கல்யாணத்துக்குலாம் வந்திருக்கேன். ஆமா, எதுக்கு ரொம்ப நேரமா ஆட்டோ பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? இல்லைங்க, இந்த ஆட்டோல தான் அபி இருந்தாங்க. யார் அபி? அப்படின்னு யாரும் இல்லையே, நான் தான் இதுல வந்துட்டு இருக்கேன். ஏன்பா, பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்க, எதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட வம்பு வளர்க்குற? ஐயோ இல்லைங்க, நான் வம்புக்கெல்லாம் வரலைங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க உள்ள இருந்த மாதிரி. நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம எங்களை ஃபாலோ பண்ற. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன்பா, என்னப்பா பிரச்சனை இங்க? யாருன்னு தெரியலம்மா, ரொம்ப நேரமா வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க உள்ள இருந்தாங்க. உன்ன மாதிரி பணக்கார பசங்களுக்கு இதே வேலையா போச்சு. பையா, சாரி. என்ன அப்படி இப்படி பண்ணிட்டீங்க? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் மொத்தமா போயிருந்திருக்கும். மா, உனக்கு காய்கறி வேணும்னா நீ போயிருக்கலாம்ல, இல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவங்கள எதுக்கு அனுப்புன? வீட்டு பக்கத்துல தானே கடை இருக்கு, இங்க தானே உடனே போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போனாமா. ஏற்கனவே நம்ம கோதையம்மா தமிழையும் சரஸ்வதியும் வீட்டுல இருந்து மனசுல இருந்து விலக்கி வச்சிருக்காங்க. இதுல நாமளா சேர்ந்துதான் இந்த திட்டத்தை பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், இந்த ஜென்மத்துல அவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. கார்த்திகனை இங்கெல்லாம் வருவார்னு நான் எதிர்பார்க்கலையே. அபி, தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க. அக்கடான்னு வீட்டுல விழுந்து கிடக்க வேண்டிய இந்த வயசுலயும் நான் ஏன் இவ்வளவு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன்?
எப்படியாவது என் பேத்தி அந்த வீட்டு மருமகளா அந்த அம்மா மனசுல இடம் பிடிக்கிறத நான் பார்க்கணும்னு தான். சாரி பாட்டி, இனிமே நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். எப்படி நமச்சி கார்த்திக் தெரியாம கரெக்டா கூட்டிட்டு வந்தீங்க? ஐயோ அபி அங்கிருந்து கூட்டு வரதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா. அது நினைச்சாலே எனக்கு பிபி ஏறுது. எப்படியோ கார்த்திகன்ல மண்ணு தூவி அவளை கூட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். ஐயோ அம்மா கூப்பிடுறாங்க. அபி பயப்படாத, பதட்டப்படாத. நீ பேசும்போது சின்ன சேஞ்ச் தெரிஞ்சா கூட அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க.